அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வளையலில் த்ரெட்டு சுற்றுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு கத்திரிக்கோல், உங்களுக்கு வேண்டிய கலரில் நூல், க்ளூ இதை யூஸ் பண்ணிக்குவோம். வளையலில் ஏற்கனவே நான் ஒரு வளையல் சுற்றியிருக்கேன் பாருங்கள். கத்திரிப்பு கலரு, அந்த கலர் ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால் அதை செஞ்சு கொடுக்குறேன். அதை தான் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒரு பழைய பேடு, எக்ஸாம் பேடு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளூவெல்லாம் போடுறதுனால அது வீணாகும். அதனால் பழசு ஒன்று வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளூவை 2 பக்கமும் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போது நூல் சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு வந்து நம்ம அதில் வச்சு சுற்ற போகிறோம். அதனால் 2 பக்கமும் நான் மேல் பகுதியில் மட்டும் க்ளூ கொடுத்துருக்கேன். அதில் ஒரு முகனையை மட்டும் விரலால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஒரு முகனையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நல்லா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஒரு ரவுண்டு அதே மாதிரி டைட்டாக சுற்றுங்க. லூஸாக விட்றாதீங்க. டைட்டாக 20 ரவுண்டு அதை சுற்றணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து ஒரு ரவுண்டு, மொத்தம் 20 ரவுண்டு. எதுக்கு க்ளூவில் போட்டிருக்கோன்னா அந்த நூல் கொஞ்சம் நகராமலும் இருக்கும். நம்ம வெட்டும்போது நமக்கு அந்த நூல் ஒன்று பிசிறி வெளியில் வந்துடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த க்ளூவை அதில் அப்படியே அப்ளை பண்ணிட்டோன்னா அப்படியே கத்தி மாதிரி ஷார்ப்பாக நின்றுக்கும். 20 லைன் முடிச்சிருக்கேன். இப்படி முகனையில் கட் பண்ணிடணும். இது இப்போ இந்த பக்கத்தில் நம்ம எப்படி க்ளூ எடுத்து இது பண்ணியிருக்கோமோ அப்படிக்க ஸ்டிப் பண்ணிக்குது பார்த்திங்களா, நூல் பிரிஞ்சும் வராது. அதே மாதிரி பேக் சைடில் சென்டராக வெட்டிடணும். வெட்டிட்டு 2 பக்கமும் இது போல் க்ளூவை அப்ளை பண்ணியிருந்தோன்னா அது வந்து நமக்கு நகராமல் நிற்கும். இதே மாதிரி நிறைய செஞ்சு இதே மாதிரி பழைய அட்டை, ஒரு காலண்டர் அட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், சின்ன அட்டையை. அதில் இது போல் ஒரு 6-7 ரவுண்டு நீங்கள் செஞ்சு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வளையலுக்கு சுற்றுறப்ப அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு லைன் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு லைனுக்கு நீங்கள் சுற்றிக்கிட்டே உட்கார வேணாம். ஒரு 4-5 லைன் 6-7 நீங்கள் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை போல் வைக்கிறப்போ ஒன்று சிக்கு விழுவாகாமலும், கீழே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே சிக்காயிடும். அதனால் சிக்கு விழுவாகாமல் அப்படி ஒரு பக்கமாக நம்ம வச்சுக்கலாம். அழகாக பக்கத்தில் இதை அப்படியே நம்ம கம்மை ஒட்டி மடிச்சிடணும். அது பாட்டுக்க நிற்கும். இப்போ வளையலில் எப்படி ஒட்டுறதுன்னு பார்ப்போம். வளையலில் வந்து நம்ம க்ளூவை நல்லா 4 பக்கமும் கொடுக்கணும். 4 பக்கமும் கொடுத்தாதான் அது ஸ்ட்ரைட்டாக நல்லா நிற்கும். அதாவது வளையலோட உள் பக்கம், வெளிப்பக்கம், மேல் கீழ் ஆக எல்லா பக்கமும் நம்ம க்ளூ நிறையா கொடுக்கணும். ஒரே நேரத்தில் ஃபுல் வளையலுக்கும் க்ளூ எடுத்துறாதீங்க. ஏன்னா அது காஞ்சி போயிடும். இல்லை நம்ம வந்து கையில் ஒட்டும், நம்மளால் அதை ஒர்க்கை சரியாக செய்ய முடியாது. அதனால் கொஞ்சமாக ஒரு கால் பகுதியாக க்ளூவை கொடுத்துட்டு இதை போல் டைட்டாக சுற்றுங்க. லூஸாக கொடுத்துடாதீங்க, டைட்டாக சுற்றுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதில் ரொம்ப பேர் என்கிட்ட கடையில் வாங்கின வளையல், த்ரெட்டு வளையல் வாங்கினேன், அது போட்டு கழட்டுறதுக்குள்ளேயே பிரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இது அதை மாதிரி இருக்காது. இது நாங்கள் கையால் செஞ்சு கொடுக்குறோம். நிறைய பேருக்கு செஞ்சும் கொடுத்துருக்கேன். நான் நிறைய டிசைன்ஸும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது போல் அந்த முகனை லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே க்ளூ ஆட் பண்ணி இது பண்ணணும். ஃபுல் வளையலுமே இப்படி தான் கொஞ்சமாக க்ளூ போட்டு நம்ம செய்யணும். லாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் அந்த பிசுறு லைட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பிசுரை கட் பண்ணிவிட்டு அதையும் அதிலே ஒட்டி விட்டுறணும். நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுறணும். இந்த கலர் வயலட்டு கலர் அவங்க செஞ்சு கேட்டிருந்தாங்க. 6 வளையல் கேட்டிருந்தாங்க. இதில் அவங்களுக்காக இதை நான் செய்கிறேன். மொத்தம் 6 வளையல் ஒரே கலர். இதுக்கு 2 வளையல் அவங்க பார்டரும் செஞ்சு கேட்டிருந்தாங்க. நான் அந்த பார்டர் வளையல் எப்படி செஞ்சேங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை கொஞ்சம் சின்ன வளையல் உள்ளே இருக்கிற வளையல் மட்டும் போடுறேன். சென்ட்ரு வளையல் 6 வளையல். அதுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5 வளையலில் ஸ்டோன் போட்டிருக்கேன். இது ஒரு வளையல் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் என்ன ஸ்டோன் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இது லீஃப் மாதிரி கோல்டன் கலரில் ஸ்டோன் எடுத்திருக்கேன்.
கோல்டு கலர் நல்லாயிருக்கும். அது லீஃப் மாதிரி இருக்கும். இது மல்டி கலர் ஸ்டோனு, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். 2 ஸ்டோனை மட்டும் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வளையலை ஃபஸ்ட்டு நம்ம அளவு வைக்கிறப்போ அடுத்த அளவு அது மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியாகவும் வேலையை அதை முடிக்கலாங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இதில் டிக் பண்ணிக்குவோம். அந்த வளையலை வச்சு எந்தெந்த இடத்துல நம்ம ரவுண்டு ஸ்டோன் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். அது ஈஸியாக வேலையை முடிக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று டிசைன் மாறாமலும் இருக்கும். இப்போ ஃபுல் வளையலுக்கும் வச்சாச்சு. இந்த சென்டரில் கம் வச்சாச்சு. இப்போ அது ஃபுல்லுமே ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஸ்டோன், இந்த ரவுண்டு ஸ்டோன், மல்டி கலர் ஸ்டோன் அது வைப்போம். இப்போ ஃபுல்லுமே வச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் 2 பக்கமும் அந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டோன் வைப்போம். உங்களுக்கு இது மாதிரி வளையல் வேணும்னாலும், வேறு டிசைன்ஸ் வேணும்னாலும் நான் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா சொல்லுங்கள். இது 2.8 வளையல். இப்போ 2 சைடும் அந்த ஸ்டோனு, ரவுண்டு ஸ்டோனுக்கு 2 பக்கமும் அந்த லீஃபை வச்சிட்டோன்னா அது டிசைனாக போயிடும். இது அவங்க கேட்ட டிசைன்ஸ் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த கலர் இல்லை, உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணும்னு.